இப்போ நிறைய பேருக்கு அப்பர் பாடி ரொம்ப டைட்டாக இருக்கப்போ என்ன ஆகும்னா நான் சொல்கிறது இந்த கான்செப்ட் வராது, அவங்களுக்கு இப்படி தான் போகும். அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஷுட் பி சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் டு த ஃப்ரெண்ட். அதர்வைஸ் யூ ஷுட் பி இது இதுதான் ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ப்ராக்டிஸிங் ஷீர்ஷாசன். ஸோ இல்லாத பட்சம் இந்த மாதிரி பிளாக் எடுத்து வச்சுக்கணும், 2 பிளாக் இல்லைன்னா அவங்க ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் ஷார்ட்டாக இருக்கிறனால எனக்கு இந்த லெவல் போதும். சில பேருக்கு நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஈ கேன் ஆட் ஆன் 1 more break. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணணும். நான் பிளாக் பிடிக்கல, இந்த தூண் எனக்கு மெஷர் இருக்கிறதுனால எனக்கு ஹோல்ட ஹெட் டவுன். ஸோ இந்த மாதிரி இப்படி வாக் பண்ணணும். வாக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இந்த ஷோல்டர் வந்து இப்படி ரோல் ஆகக்கூடாது. இப்படி ரோல் ஆச்சுன்னா வெயிட்லாம் நம்ம கழுத்துக்கு தான் வரும். ஸோ யூ ஷுட் பி ஷோல்டர் பிளேட் இஸ் டச், இப்படி வாக் பண்ணணும். ஸோ வாக் பண்ணி இந்த ஹிப்பை அப்படி மேலே ரைஸ் பண்ண ப்ராக்டிஸ். தலை ரைஸாக தான் வச்சுட்டு ஆல் த ரைட் ஆஃப் மை. ஸோ இது யாருக்கும் கண்ட்ரோல் இல்லை, பண்ணப்போ இப்படி ஃப்ரண்டில் போயிருந்தாங்க, இப்படி புஷ் பண்ணி கொண்டு வர முடியல, அவங்களால மட்டும் பண்ணுறவங்க இந்த மாதிரி வால் கிட்ட போயிட்டு யூஸ் சப்போர்ட்டட் ஆகுங்க போஸ். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஷீர்ஷாசன் பண்ணோம்னா நம்ம வெயிட் இந்த ஷோல்டர் கேரி பண்ணணும். இல்லாட்டி ரொம்ப ஷோல்டர் வெயிட் ஃப்ரண்ட்டில் போகும்போது கழுத்துக்கு வெயிட் வந்துடும். கழுத்து வந்து நமக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே லீன் பண்ணிடுவோம் நெக்கை. ஸோ அப்போ வெயிட்லாம் நெக்குக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அதாவது 80% ஆஃப் வெயிட் ஆன் யுவர் ஃபோர்ஹேண்ட். அப்போ தான் நீங்கள் ஷீர்ஷாசன், அது பேர் தான் ஷீர்ஷாசன். சிரசு மீ ஹெட் தரையில் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த வெயிட் ஷுட் பி ஆன் யுவர் ஃபோர்ஹேண்ட். வெரி 20%, 10% வெயிட் ஒன்லி ஆன் த ஹெட், நாட் ஆன் த நெக். ஹெட் ஏன் நெக்கில் வருது அப்படின்னா நீங்கள் வெயிட்டை ஷோல்டரில் கேரி பண்ணாதப்போ நீங்கள் பாடி வெயிட்டை தாங்குற அளவு உங்கள் ஷோல்டரில் அந்த மசில் என்கேஜ் ஆகாதப்போ வெயிட் வந்து நெக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். இது பேர் வந்து டால்ஃபின் போஸ்ன்னு சொல்லுவாங்க, டால்ஃபின் போஸ். ஸோ இந்த பொசிஷன் வந்து நிறைய பேர் டாக் போஸ் பண்ண முடியாது. பிகாஸ் சில பேர் ஹைப்பர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அவங்களுக்கு காஃப் மசில் டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் டாக் போஸு, இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராதவங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். பட் லோவாக நம்ம பாடியை எவ்வளோக்கு எவ்வளோ இறக்குறோமோ டுவர்ட்ஸ் த கிரவுண்ட், நம்ம கிராவிட்டி கீழே இறங்குதோ இட்ஸ் இன்டென்ஸ், எல்லா போஸுமே இன்டென்ஸாக தான். ஸோ அதனால தான் இது வந்து இந்த பொசிஷனில் வாக் பண்ணுறது. காலை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே இடுப்பு தள்ள முடியாது. ஸோ காலை அகலமாக வச்சு ஒரு காலாக வாக் பண்ணிங்கன்னா கேன் ரைஸ் த ஹிப்ஸ். ஹிப்பு, உங்களோட ஸ்பைனு, உங்களோட ஷோல்டர் ஈவனாக இருக்கும். இப்படி தான் போகும் யூஸ்ஃபுல்லாக. ஸோ இதில் கூட இன்னும் கூட ஒயிட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வயிறு இருக்குது, இவ்வளோ ஷார்ட்டாக வச்சா எனக்கு இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு மை ஹீல் இப்படி டில்ட் பண்ணி இப்படி ரைஸ். ஸோ இப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் நான் என்னோட எல்போ லெவல் வரைக்கும் நான் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். ஸோ எங்கேஜிங் த ஷோல்டர்ஸ் ஆல் த வெயிட் ஆஃப் த ஷோல்டர். ஸோ இது நாட் ஒன்லி ஃபார் ஷீர்ஷாசன், ஃபர்தராக நம்ம அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஃபோர் ஹேண்ட் சப்போர்ட்டட் ஆஃப் பேலன்ஸ் போஸ் கூட இது ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்படி பண்ணப்போ இட் ஸ்ட்ரென்தன் யுவர் டெல்டாய்ட் மசில் அண்ட் யுவர் ட்ரைசெப்ஸ் மசில். ஓகே, ட்ரை பண்ணுங்கள் டால்ஃபின்.